மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா. லபௌஷியந்தர லபௌரங்கந்தர லபௌஷிய லபரபலபா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசு நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசு நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே மேலானதே. உம் நாமமே மேலானதே மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. Oh, Jesus.
Jesus. ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமென். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஆங்காங்கே நிற்கிறவர்கள் தயவாக நீங்கள் அங்கெங்கு ஓட வேண்டாம். இது ஒரு முக்கியமான நேரம். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் இங்கே கடந்து வந்திருக்கிறது. ஆகையினால தயவாக நீங்கள் அங்கே எங்கும் அசைய வேண்டாம். இந்த திருமணம் ஆரம்பிக்க உள்ளது. ஆகையினாலே தயவாக நீங்கள் பயபக்தியோடு இதில் கலந்து கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது எல்லாம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, இந்த நல்ல நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக, சந்தோஷத்தின் நாளுக்காக, கிருபையின் நாளுக்காக, ஆசீர்வாதத்தின் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேசன் கீர்த்தியாவுக்காக ஜெபிக்கிறோமப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே உடைய இந்த திருமண இந்த நிகழ்வுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை எங்களோடு கூட இருக்கணும். இந்த பிள்ளையுடைய இல்லற வாழ்க்கையிலே தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய பலன், கிருபை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு ராஜாவே, நீர் வந்து இந்த பிள்ளைகளை மெய்யாகவே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. கானாவூர் கல்யாணத்திலே நீர் வந்து குறைகளை நிறைவாய் மாற்றின தேவன், இந்த திருமண நிகழ்விலையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் வந்து பிள்ளைகளை மெய்யாகவே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணத்தை நடத்தி வைக்கிற எங்களுடைய தலைமை போவதற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இரு வீட்டாருக்காக ஜெபிக்கிறோம். கோவிந்தராஜ் பூங்குடிக்காக ஜெபிக்கிறோம். மல்லிகா ஆண்டவரே கத்தாவையுடைய கணவனாருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் இரு வீட்டாரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இரு வீட்டாரில் வந்திருக்கிற உறவினர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் இயேசு நீர் அவர்களும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை நாங்கள் உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் வந்து இந்த திருமண நிகழ்வை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஏதேனில் ஆதிமனம் பாடும்போது முதலாவது மாப்பிள்ளை அழைத்து கொண்டு வரப்படுவார். அதைத் தொடர்ந்து பெண் ஆமென் அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். ஆமென்.
ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தி உள்ளோ விவாகம் தூய்மையா மூவர் பிரசன்னமாவா மும்மோரை வாழ்த்துள்ளார். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே, இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாழுமே. இரு தன்மையும் சேர்ந்த கண்ணியின் மைந்தனே, இவர்கள் இரு கையும் இணைக்க வாழுமே. மெய்மனவாளனான தேவகுமாரகே சபையமனையாளை ஜோடிக்குமாரே. நீருமின் நேரம் வந்து இவ்விரு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்பாக்கியம் ஏதேனில்லாது மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. கிறிஸ்துவின் பாரியோடே எழும்பும் வரைக்கும் எத்தீங்கில் நின்றும் காத்து பேர் வாழ்வு தரும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவருடைய ஆசீர்வாதம் இந்த திருமணத்துக்கு வந்த உங்கள் மேலும் இருப்பதாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக பாஸ்டர் ஜெபக்குமார் ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஆதாரமாயிருக்கிற எங்கள் ரட்சகரே, நீர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதுக்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே மணமகனை மணமகளை கர்த்தர் ஆண்டவரே இணைக்கும்படியான இந்த விவாக ஆராதனை தேவனுடைய திவ்ய பிரசன்னம் காணப்படும்படியான நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதாம் ஏவாளை இணைத்து ஆசீர்வதித்த தேவன், அவளுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்த தேவன் ஆண்டவரே, இப்போதும் பிள்ளைகள் செய்கிற உடன்படிக்கைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவனுடைய ஆலோசனைக்காக, வேதாகம ஆலோசனைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உடன்படிக்கை பிள்ளைகள் பண்ணும்போது ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே இந்த இணைத்து நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி தாரும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பிரசன்னராயிரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18 முதல் 25 வசனங்களை வாசிக்க கேட்போம். Praise the Lord. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எட்வின்
நேசராஜ், கிருத்திகா அவருடைய திருமண விழாவில் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 18 அதிகாரம் முடிய நான் வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவன் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு 5 நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாத இருந்தார்கள் என்பதே. ஆமேன். அல்லேலூயா. இந்த மங்களகரமான மகிழ்ச்சியான நேரத்திலும் இப்போது நம்முடைய போதகர் பாஸ்டர் தயாளன் அவர்கள் பிள்ளைகளுக்கு வாழ்த்துதல் சொல்லுவார்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே பிள்ளைகளுடைய இந்த திருமண நிகழ்வு வந்திருக்கிற உங்களுக்காக திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் பிள்ளைகளை வாழ்த்தும்படியாக சிறு வயது முதற்கொண்டு இதே திருச்சபையிலே வளர்ந்து வந்த பிள்ளைகள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன வார்த்தைப்படி இயேசு இரட்சகரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த திருமண பருவத்தில் வந்து தேவ நாம மகிமைக்காக பிள்ளையுடைய இந்த திருமண நிகழ்வை நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை. ஒரு ஆணுக்கு ஒரு துணை என்றால் அது பெண்ணுதான். அருமையான நேசனுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு துணையை கர்த்தர் தந்திருக்கிறார். பிள்ளைகள் சத்தியத்தின்படி வளர்ந்து வந்தவனாலே நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்ன இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் வாழ்க்கையில் வந்து மெய்யாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமை பார்த்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், அந்த வாக்கு தத்தங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேறும்படியாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். நீ போகிறவரெல்லாம் செழிப்பாய் இருப்பாய் அந்த சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் போகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அங்கே கர்த்தர் உங்களை செழிப்பான இடமாக, செழிப்பான நபராக, செழிப்பான குடும்பமாய் உங்களை மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டு வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தைப்படி பிள்ளைகள் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறபடியால் முதல் காரியம், முதல் உரிமை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நீங்கள் செய்கிற கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். ஆமாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வீட்டை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நீங்கள் சந்ததியாய் பெருகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். சங்கீதம் 23 கடைசி சொன்ன வார்த்தைப்படி ஜீவனும் நாளெல்லாம் உங்களை நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடி பின்பதாக ஆமென் ஒரு ஆராதனை பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் தி லார்ட்.
3-4. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்டோம். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒழிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒழிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், ஆரம்பமும் முடிவும் ஆனவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம்.
கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. வானம் பூமி யாவும் படைத்தவரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தவரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கின்றோம். மலைகள், ஆறுகள், கடல்கள், நீர் ஊற்றுகளை படைத்தவரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். காண்கின்ற எங்கள் கண்களால் காண முடியாத அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தவரே, நாங்கள் உம்மை நன்றி செலுத்தி ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறோம். மனிதர்களாய் எங்களை எல்லாம் உருவாக்கி படைத்து பெருகச் செய்து இவ்வளவாய் இன்றைக்கு கண்முன் நிற்கச் செய்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அண்ட சராசரங்களையும் பராமரிப்பவரே, ஆண்டவரே அப்பா, ஜீவராசிகளை எல்லாம் பாதுகாப்பவரே, ஜீவ காருண்யரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கும் நிறைந்திருப்பவரே, எல்லாம் அறிந்தவரே, நாங்கள் உம்மை எல்லாம் செய்ய வல்லவராயிருப்பவரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். சமாதானம் தருபவரே, சந்தோஷம் தருபவரே, அன்பும் இரக்கமும் நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே, சத்தியமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் தம்பி நேசராஜ், கீர்த்திகா திருமணத்தை ஆசீர்வதித்தார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். காருண்யத்தினால் நிரப்புங்கப்பா. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீ ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீ ஒருவரே கர்த்தர். நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், இயேசு ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நீரிட்டு. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நீரிட்டு. நீ ஒருவரே கர்த்தர், இயேசு ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர், இயேசு ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தையும் ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தையும் ஆள்பவர் ஒருவரே.
வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே, நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கின்றது போல எங்கள் கடன்கள், குற்றங்கள், பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை விலக்கி காத்தருளும். எங்களை ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நல்லது, உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ ஆல். இந்த அருமையான நேரத்திற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் கொடுப்பாங்க. பேசுகிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் நிறைய திருமணமான நல்ல அனுபவம் உள்ள ஆட்கள் இருக்கிறீங்க. பிள்ளைகள் பெற்று பேர பிள்ளைகளை எல்லாம் பார்த்த ஆட்கள் இருக்கிறீங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கி திருமணம் நடத்தி வைக்க போகிறோம். இளம் தம்பதியினர் வந்திருக்கிறாங்க. கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. ஓஹோ, நம்ம கல்யாணமானால் இப்படி நடக்குமா அப்படின்னு பார்க்குறவங்க, அல்லது இப்படி நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு இது மாதிரி நிறைய திருமணத்துக்கு நம்ம போயிருப்போம். இப்போ நான் நடத்துகிறேன்னா நூற்றுக்கணக்கான திருமணம் நடத்தியிருக்கிறோம். அதில் இது ஒன்று. நமக்கு இது 100 திருமணம் நடத்தியிருந்தால் இது ஒன்று 101ஆவது. ஆனால் அவங்களுக்கு இது ஒரு மகிமையான நாள், அவங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான நாள், அவங்களுக்கு ஒரு முதல் நாள். இந்த நாள் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து தருவாரா. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மிகவும் ஒரு நல்ல நாள் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். திருமணம் என்பது மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. திருமணம் தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. முதலாவது மனுஷனை மண்ணிலிருந்து உண்டாக்கினாராம். அதன் பின்பதாக ஆண்டவர் அந்த மனுஷனுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அவன் பெண்மணியை பொம்மநாட்டியை உருவாக்கினாராம், பெண்ணை உண்டாக்கினார். இதான் பைபிள் சொல்லுகிற வரலாறு. ஒரே மனுஷனை உண்டாக்கினார். முதல்ல மனுஷனை தான் உண்டாக்கினார். அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அந்த பெண்ணை அவனுக்குள்ளே இருந்தால் வெளியே எடுக்கிறார். அவனை அந்த பெண்மணியை தான் அவனுக்கு அவன் விலா எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு துணையாக, ஏற்ற துணையாக, நம்ம சொல்கிறோமில்ல, சேர்ந்துருக்கு பாரு ஜாடிக்கு ஏற்ற மூடி, அவர் பார்த்து செய்கிறது தான். அல்லேலூயா. சேர்ந்துருக்கு பாரு, இவன் கொடா கொண்டன்னா அது விடா கொண்டனா சேர்ந்துருக்கு பாரு, இது நீங்கள் பார்த்து சேர்த்து வைக்கிறது இல்லை, அப்படி தான் சேர்த்து வச்சுருப்பார். வந்திருக்கு பாரு, அது சிக்கனமாக, அவர் சிக்கன பேர் வழின்னு பேர், அவர் சிக்கனமாக இருப்பார். 5 வயசை நவுட்ட மாட்டார். சேர்ந்துருக்கு பாருங்க அம்மா, நல்லா தாராளமாக செலவு பண்ணுற ஆள். அப்படி தான் அமையும். அதான் ஏற்ற துணை. ஏற்ற துணை. ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணுன்னா வேறு எங்கேயும் போகாதீங்க, பக்கத்தில் இருக்கிற அம்மாட்ட கேளுங்க.
நிச்சயமாக நீங்கள் சொன்னதுக்கு நேரம் மாறாக ஒன்று சொல்வதற்கு அந்த அம்மா ரெடியாக ஒரு தகவல் வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு அப்படித்தானே, அதுதான் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு அழகாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். என்ன சொல்ல வரேன்னா, இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சமாவது பல்ல காட்டி சிரிக்கணுங்கிறதுக்காகவும் கல்யாணத்தில் கொஞ்சம் சுவராசியமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கதைகளையும் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், அப்போ தேவனே ஏற்படுத்தினார். அப்போ இது அதனால தான் எந்த சமுதாயத்திலையும் மனுக்குலம் முழுமையும், எந்த நாட்டிலேயும், எந்த பாஷைக்காரர்களும், எந்த ஜாதியினரும், எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்குள்ளேயும் திருமணம் அது மேன்மையானது, திருமணம் மகிமையானது, திருமணம் அது ஆசீர்வாதமானது, திருமணம் சந்தோஷமானது. அல்லேலூயா. மகிழ்ச்சிகரமான ஒன்றுன்னு சொன்னால் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செலப்ரேஷன் சொன்னால் அது திருமணம் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒன்று. ஏன்னா இங்கே தான் மிக்ஸ்டு ஹாப்பினஸ், மிக்ஸ்டு எமோஷன் வாங்க. இங்கே மிக்ஸ்டு எமோஷன் இல்லை, மிக்ஸ்டு ஹாப்பினஸ். மாப்பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம், பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், தாத்தா பாட்டிக்கு ஒரு சந்தோஷம், கூட பிறந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சொந்தக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த மகிழ்ச்சியை ஆண்டு வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான இந்த சமயத்தில் அந்த ஆண்டவரே ஏற்படுத்தின இந்த குடும்பம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த மாப்பிள்ளையானவன் அன்பு கூறணுமா, அந்த பெண்ணு கீழ்ப்படியணுமா. அவருடைய வேலை அன்பு கூறணும். நீங்கள் தான் பராமரிக்கணும்ப்பா, நீங்கள் தான் பாதுகாக்கணும், நீங்கள் தான் வழி நடத்தணும், நீங்கள் அன்பு கூறணும், நீங்கள் கீழ்ப்படியணும், நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும். அவர் சொல்லுகிறத என்ன செய்யணுமா கேட்டு குடும்பத்தை கட்டி எழுப்பணும். இனி வரும் நாட்களில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை நம்பி கொடுக்க போகிற குழந்தைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. பைபிள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பான். உங்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசையும் தருவார். உங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியத்தையும் சந்தானத்தையும் சந்ததி ஆசீர்வாதத்தையும் தேவன் தாமே உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும்போது முதல் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக அவர் தெரிந்து கொண்டது ஒரு கல்யாண வீடு. கல்யாண வீட்டிலே வந்து தான் அவர் முதல் அற்புதத்தை செய்தார். அந்த கல்யாண வீட்டில் ஸ்தோத்திரம், பாயாசம் தீர்ந்து போச்சு. பாயாசம் தீர்ந்து போனால் என்ன செய்யணும்னு பார்த்தாங்க. சாம்பார் தீர்ந்து போன கதையா, ஸ்தோத்திரம். அப்புறம் ரசம் தீர்ந்து போன கதையா, ரசம் இன்றைக்கி தீராதுல்ல, ஸ்தோத்திரம். தன் வெந்நியை ஊற்றிடுவாங்க. சாம்பார் தீர்ந்து மாதிரி, பிரியாணி தீர்ந்து போன மாதிரி கூட்டம் ஜாஸ்தி. ஏன்னா இயேசுநாதரையும் கூப்பிட்ருக்காங்க, இயேசுநாதர் சீசனில் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவரை பார்க்குறக்கே கொஞ்சம் கூட்டம் வந்துருச்சு. கிராமம் கூட்டம் வந்ததுனால சாப்பாடு தட்டுப்பாடு வந்துருச்சு. என்ன பண்ணன்னு தெரில. இயேசுநாதர் அந்த இடத்துல, அந்த கல்யாண வீட்டில் ஏற்பட்ட ஒரு குறைவை, ஒரு தட்டுப்பாட்டை நிறைவு செய்தார். அங்கே அவர் அதை நிறைவுபடுத்தினார். அங்கே அவருடைய அவங்க எல்லாருக்கும் சோகம் வருவதற்கு முன்பதாகவே அவர்களை மகிழ்ச்சி ஆக்கினார். இயேசு கிறிஸ்து அவர் திருமணத்தை நேசிக்கிறார். கணவன் மனைவியை ரொம்ப அவர் நேசிக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற கடவுள் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம். அதே போல் இந்த உலகத்தின் முடிவிலேயும் ஒரு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம்னு பைபிள் சொல்லுது. சபை ஒரு மணவாட்டி, இயேசு ஒரு மணவாளன். நாம் எல்லாரும் இயேசு நம்ம எல்லாரையும் எப்படி ஒரு கணவன் தன் மனைவியை பாதுகாக்கிறான், அதே மாதிரி ஆண்டவர் சபைக்குள்ளே இருக்கிற ஆட்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். சபைக்குள்ளே இருக்கிற ஆட்களை ஆண்டவர் பராமரிக்கிறார். இயேசு பராமரிக்கிறார். சபைக்குள்ளே வந்த ஆட்களை இயேசு வழிகாட்டுகிறார். சபைக்குள்ளே வந்த ஆட்களை இயேசு ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஒரு கணவன் தன் மனைவியை எப்படியெல்லாம் நேசித்து அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறானோ, அதே மாதிரி இயேசு தன்னுடைய சபை மக்களை
அவ்வளவாய் நேசித்து வழி நடத்துகிறார். அதாவது அந்த புருஷன் தன் மனைவி மேலே வச்சிருக்கிற அன்பு போல் அந்த அன்பு தான் ரொம்ப பெரிய அன்பான். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸ்தோத்திரம். பெரியவங்க வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கி தான் கல்யாணம் கட்டினாங்க, ஆனால் புருஷன்ட்ட கேட்டு சொல்கிறேங்கிறியாம்மா அதுக்குள்ளே அப்படின்னு நாளைக்கே சொல்லுவாங்க. புருஷன்ட்ட கேட்டு சொல்கிறேன், எதுக்குனாலும் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்ப்பா. இவன்கிட்ட கேட்டால் கேட்டு சொல்கிறேன்ப்பா. உங்களுக்கு வரும் பாருங்கள் கோபம், அதெல்லாம் வரக்கூடாது அதெல்லாம். ஸ்தோத்திரம். பாஸ்டர் கேட்டு சொல்கிறேங்கிறான் பாஸ்டர், அப்படி தான் சொல்லுவான், அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். ஸ்தோத்திரம். அவருக்கு கோபம் வரும் பாருங்க, சர்ன்னு வரும் பாருங்க. 2 நாள் கூட ஆகலை, கேட்டு சொல்கிறேங்கிறான் இவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி தான் போய் இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி தான் இருக்கணும். அம்மா சொன்னாங்கன்னா என்ன சொல்லணும்? கேட்டு சொல்கிறேன். என்ன சொல்லணும்? கேட்டு சொல்கிறேன். அப்போ தான் இவங்களுக்கு ஏன்பா எந்த அன்பு எப்படி வந்துச்சு? இயேசு சபை மேல் காட்டுகிற அந்த அன்பு கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? இந்த நேரத்தில் நாங்கள் இவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் பிரியமானவர்களே, அருமையான நேசராஜும் கீர்த்திகா தானா, கீர்த்திகா இவர்கள் இருவரும் ஆமென் தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த சபைக்கு முன்பதாகவும் பரிசுத்தவான்களாய உங்களுக்கு முன்பதாகவும் அவர்கள் கணவன் மனைவியாக இணைக்கப்படுகிற ஒரு நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு அவர்கள் செய்யப்போகிற பொருத்தனைகளை நாமும் கேட்க போகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சொல்லிக்கிற வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை ஆண்டவர் நம் தருவாராக. எதற்காக ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தினார் என்றால், ஆமென் ஸ்தோத்திரம், சபைக்குள்ளே பாவம் ஏற்படாதபடி, சபைக்குள்ளே விபச்சார பாவமோ வேசித்தன பாவமோ திருமணத்துக்கு முன்னுள்ள பால் உறவுகளோ ஏற்படாதபடி தேவனே திருமணத்தை சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். திருமணம் ஏதோ ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் பிடிச்சி வைக்கிறது இல்லை, விரும்பி ஓடுறதில்ல. அது ஒரு முறையாக பெரியவர்களாலே தீர்மானிக்கப்பட்டு நிச்சயிக்கப்பட்டு அவர்கள் சபைக்கு முன்பதாக வந்து பெரியவர்களாலே ஏற்படுத்தப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி. இந்த நேசராஜும் கீர்த்திகாவும் திருமணத்தில் கணவன் மனைவியாக இணைக்கப்படுவதற்கு தடையாக ஏதாவது உங்களுக்கு முகாந்திரம் காரணம் தெரியுமானா அதை இப்போ சொல்லணும்னு கேட்குறேன். உங்களுக்கு யாருக்காவது தடை இருக்குதா? இவர்கள் 2 பேரையும் நியாயமான காரணத்தினால 2 பேரும் சேர்த்து வைக்கக்கூடாதபடிக்கு, கணவன் மனைவியாக சேர்த்து வைக்கக்கூடாதபடிக்கு உங்களில் யாருக்காவது தடையான காரணம் இருக்குமானால் அதை இப்போதே சொல்ல கடவர்கள். நீங்கள் இப்போ சொல்லாவிட்டால் இனி ஒருபோதும் ஒரு காலும் சொல்லாதிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் 2 பேரும் எழுந்து நில்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேசராஜ் உன்னுடையதான பக்கத்தில் நிற்கிறதான கீர்த்திகா, அவளை உன்னுடையதான விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளை நீ திருமணம் செய்வதற்கு மனைவியாய் ஏற்றுக்கொள்வதற்கு நீ சம்மதிக்கிறாயா? சம்மதம். கீர்த்திகா, உன் பக்கத்தில் நிற்கிறதான நேசராஜை அவன் முடிதான திருமணம் செய்வதற்கு நீ சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேசராஜ், நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ கீர்த்திகாவை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் கீர்த்திகாவுக்கே புருஷனாக இருப்பாயா? இருப்பேன் பாஸ்டர். அம்மா கீர்த்திகா, நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ நேசராஜை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு நேசராஜைக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து
சுகத்திலும் துக்கத்திலும் என்னை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் நேசராஜுக்கே மனைவியாக இருப்பாயா? இருப்பேன். இந்த திருமணம் செய்ய இந்த மணப்பெண்ணை இந்த மணமகனுக்கு கொடுக்கறது யார்? பெற்றோர், 2 பெற்றோரும் மேலே வாங்க. பெண்ணோட பெற்றோர் வந்து, பெண்ணுடையதான அப்பா அம்மா வந்து பெண்ணுடையதான வலது கையை பிடித்து அவன் மணமகன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி கேட்குறேன். வாங்க. பைபிள் பாப்பா வலது கை பிடிச்சி பாப்பா வலது கையை பிடிச்சி கை வச்சு போட்டோ கை வைங்கப்பா. எல்லாரும் கை தட்டி கொடுத்துருவோம் பாராட்டுவதற்காக. பிடிச்சிக்கோங்க, 2 பேரும் கையை பிடிச்சிக்கோங்க. சரி, ரைட். நீங்கள் கீழே இருந்து பாருங்கள். ரைஸ்லாம் ஆமாம், கர்த்தர் ஆசிரியப்பாராங்க. ஆமாம், கீழே உட்காந்துக்கோங்க. ஆமாம், இனி அதாவது உதவி கேட்டால் மட்டும் உதவி செய்யுங்க. ஸ்தோத்ரா. நேசராஜ் சொல்ல வேண்டிய வார்த்தை. இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க நேசராஜாகிய நான் இவ்வளோ பார்த்து சொல்லணும். சரி. கீர்த்திகாவாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் துக்கத்திலும் சுகத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். ஒன்று சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. அவரை பார்த்து சொல்லுங்க. இங்க கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க கீர்த்திகாவாகிய நான் நேசராஜாகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். நீங்க சொல்லுங்கப்பா. பிள்ளை கைப்பிடிச்சு சொல்லுங்க. நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்துவேன். எனக்கு உண்டான சொத்துக்களை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். கேன்னு போடணுமா? அவங்களுக்கு என்கே போடணும். நீங்கள் கேஎன் முக்காடு எடுத்து போட்டுருங்கப்பா. முக்காடு எடுத்து போடணும்.
பிரைஸ் நீங்கள் இந்த பக்கம் வாங்க, அவங்க அந்த பக்கம் போட்டு ஸ்தோத்திரம். கை பிடிச்சிக்கோங்க. ஆமென். முன்னால் வாங்க, ஒரு ஸ்டெப் முன்னால் வாங்க. பிரைஸ் நேசராஜும் கீர்த்திகாவும் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த திருச்சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். அப்படியே முழங்கால் போடுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அவளுக்கு நேராக கரங்களை நீட்டி ஆமென். நல்ல ஒரு நல்லா இருப்பீங்க. நீ பழுகுவாய், பெருகுவாய், ஆசீர்வாதமாக இருப்பாய் சொல்லி எல்லாம் 2-4 வார்த்தை ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீ ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீயும் கர்த்தவனை தரப்போகிற பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப. ஆண்டவர் உன்னுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில் சகல ஜனங்களையும் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடே கூட வருவார். இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை அவர் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கி இருக்கும். அவர் உங்களை பலப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உனக்கு விரோதமாக யாராவது வந்தால், ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. நீ போய் கடன் வாங்க மாட்டேன். மற்றவங்களுக்கு கடன் வாங்குகிற அளவுக்கு கர்த்தர், மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உன்னை நிறைத்து மேன்மைப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்துவார். உனக்குள்ளே அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. புத்திர பாக்கியத்தினாலே கர்த்தர் உங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. சர்வலோக தேவனாய கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராஜா, உடைய திருநாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னு யாவரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 2 எழுப்பி நில்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டம்மா வந்து பிள்ளைக்கு ஜெபம் பண்ண வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாகப்பா. அப்பா ஸ்தோத்திரம். நீர் அப்பா இருவரையும் இணைத்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக, அடையாளங்களாக, சாட்சியாக அப்பா நிறுத்துவீராக. பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்களாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. இணைத்தது நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. ஆமீன். அனைத்து ஆசீர்வாதங்களும் அந்தந்த நாட்களில் கிடைக்க வேண்டிய அப்பா அனைத்து ஆசீர்வாதங்களும் தங்குதடை இல்லாமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும். ஆமேன் அப்பா. புத்திர பாக்கியத்தால் திருப்தியாக்கும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். சந்தோஷம் உண்டாகணும். 2 பேர் நிமித்தமாய் கர்த்தாவே குடும்பங்கள், சபை, சமுதாயம் மகிழ்ச்சி அடையணும்ப்பா. நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜாயல். ஆசீர்வதியும் கர்த்தரே.
ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே. எல்லாரும் கைதட்டி கொடுத்துருவோம் பாராட்டுவதற்காக. பிடிச்சிக்கோங்க, 2 பேர் கையை பிடிச்சிக்கோங்க. சரி, ரைட். நீங்கள் கீழே இருந்து பாருங்க. ரைஸ்லாம் ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், கீழே உட்காந்துக்கோங்க. ஆமாம், இனி அதாவது உதவி கேட்டால் மட்டும் உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். நேசராஜ் சொல்ல வேண்டிய வார்த்தை. இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க நேசராஜாகிய நான் இவ்வளோ பார்த்து சொல்லணும். சரி. கீர்த்திகாவாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் துக்கத்திலும் சுகத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். ஒன்று சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. அவரை பார்த்து சொல்லுங்க. இங்க கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க கீர்த்திகாவாகிய நான் நேசராஜாகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். நீங்க சொல்லுங்கப்பா, பிள்ளைய கைப்பிடிச்சு சொல்லுங்க. நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்துவேன். எனக்கு உண்டான சொத்துக்களை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். போடணுமா? நீங்கள் கேஎன் முக்காடு எடுத்து போட்டுருங்கப்பா. முக்காடு எடுத்து போடணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த பக்கம் வாங்க, அவங்க அந்த பக்கம்
கை பிடிச்சிக்கோங்க. ஆமென். முன்னால் வாங்க, ஒரு ஸ்டெப் முன்னால் வாங்க. பிரைஸ் தி லார்ட். நேசராஜும் கீர்த்திகாவும் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த திருச்சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். அப்படியே முழங்கால் போடுங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அவளுக்கு நேராக கரங்களை நீட்டி ஆமென். நல்ல ஒரு நல்லா இருப்பீங்க. நீ பழுகுவாய், பெருகுவாய், ஆசீர்வாதமாக இருப்பாய் சொல்லி எல்லாம் 2-4 வார்த்தை ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீ ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீயும் கர்த்தவனை தரப்போகிற பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப. ஆண்டவர் உன்னுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில் சகல ஜனங்களையும் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடே கூட வருவார். இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை அவர் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கி இருக்கும். அவர் உங்களை பலப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உனக்கு விரோதமாக யாராவது வந்தால், ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. நீ போய் கடன் வாங்க மாட்டேன். மங்கள மணமகன் நேசராஜிற்கும் மங்கள மணமகள் கீர்த்திகாவிற்கும் மானுவேலர்க்கும் மகானுபவர்க்கும் பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியறிவும் துத்தியம் செய்திடும் சத்திய பக்தியுடன் புத்தி முக்தி மங்கள மணமகன் நேசராஜிற்கும் மங்கள மணமகள் கீர்த்திகாவிற்கும் மானுவேலர்க்கும் மகானுபவர்க்கும் பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியறிவும் துத்தியம் செய்திடும் சத்திய பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்தியறிவும் துத்தியம் செய்திடும் பாஸ்டர் டேவிட் அவர்கள் நம்ம நிறைவு ஜெபம். ஆண்டவரே, சோதிரம் 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 சோதிரம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நல்ல வேலைக்காக சோதிரம். ஆண்டவர் தாமே அததின் காலத்தில் நேர்த்தியாய் அததன் காரியத்தை அற்புதமாய் செய்து வைக்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி சோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். அவர்களும் ஆண்டவரே உங்களுடைய அன்புக்குள் பிரவேசிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் சோத்தரிக்கிறோம். ஆண்டவர் இணைத்திருக்கிறதற்காக நன்றி. அற்புதத்தை அதிசயத்தை இந்த நாளில் செய்திருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவர் எல்லாவற்றையும் அற்புதத்தோடு அதிசயத்தோடு செய்த கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கங்களுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறார். அருமையான போதகர், அவருடைய குடும்பம்,
ஆண்டவரை சபையார் அனைவரையும் ஆண்டவருடைய பெண்கள் ஆண்டவருடைய பெண்ணும் மாப்பிள்ளையும் ஆண்டவரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து சோத்தரிக்கிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்த கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கங்களுக்காக கோடான கோடி நன்றி செலுத்தி சோத்தரிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாக இணைக்கப்பட்ட பிள்ளைகளோடும் உங்கள் அனைவரோடும் கூட பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக, ஆமென். தம்பி பிரைடல் மார்ச்